قال الله سبحانه وتعالى لقد سمع الله قول الذين تجادلك في زوجها صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஒரு நேரான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அந்த மார்க்கத்தை பின்பற்றி அந்த சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்து ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் அல்லாஹுடைய தொடர்பில் நேரடியாக வந்து விடுகிறான். எந்த அளவிற்கு தொடர்பு என்று சொன்னால், படைத்த இரட்சகனோடு இந்த அடியானுக்கு ஒரு நேரடியான ஒரு தொடர்பு, இடைத்தரகர்கள் இல்லாது அல்லாஹோடு நேரடியாக பேசுகின்ற, அல்லாஹோடு நேரடியாக சம்பாசிக்கின்ற அளவிற்கு ஒரு மனிதனுடைய நிலை இந்த தீனுல் இஸ்லாம் காட்டித் தருகின்ற வழிமுறைகளிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தொடர்புனா என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தை இருக்கிறது, அதற்கு ஏதாவது நாம் ஒரு மிட்டாயை ஏதோ கொடுக்குறோம், அந்த குழந்தை முதல்ல எடுக்காது. ஒரு தடவை என்ன செய்யும்னா, தன் பெற்றோரை பார்க்கும், எடுத்துக்கலாமான்னு கேட்கும். பெற்றோர்கள் தந்தை எடுத்துக்கன்னு சொன்ன உடனே அந்த மிட்டாயை எடுக்கும். அதுபோல் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் முதலில் அல்லாஹுடைய திருப்தியை நாம் பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், இதுக்கு உனக்கு பிடிக்குமா? இதை நான் செய்யலாமா? இதை செய்வதால் உனக்கு கோபம் ஒன்றும் இல்லையே என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன இதில் என்று நாம் பார்ப்பதற்கு பெயர்தான் இறை தொடர்பு என்று சொல்லுவது. சிலத்து தாயிமா, அல்லாஹ்வோடு உள்ள நிரந்தரமான ஒரு தொடர்பு. இன்றைக்கு அந்த தொடர்பில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய சட்டத்தின்படித்தான் நான் வாழ்கிறேன், அவனுடைய திருப்தியை எதிர்நோக்கித்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இருக்கும்னா எப்போதும் அதில் நிம்மதி அல்லாஹ் கொடுக்குறான். அலா பி திக்ரில்லா தத்மைனுல் குலூப், அல்லாஹுடைய பெயரை சொல்லுவதில், அல்லாஹை ஞாபகப்படுத்தி கொள்வதில், அவருடைய தொடர்பில் இருப்பதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. இன்றைக்கு நாம் யோசிக்கின்றோம், உலகத்தில் எல்லா நிறைவுகளையும் பெற்றிருப்பவர்கள் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். பணத்தினால் நிம்மதி வருமா? இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. புகழால் நிம்மதி வருமா? உச்சபட்ச புகழ் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. எதனால் நிம்மதி வரும் என்று உலகம் கண்டுபிடித்ததோ அத்தனையும் இருக்கிறது. எல்லாவற்றையும் கையில் வைத்து கொண்டு ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்ளுகிறானே, எப்படி? அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு இல்லாத புகழா? அவருக்கு இல்லாத பிரபல்யமா? அவரிடத்தில் இல்லாத பணம் காசுகளா? உலகத்தில் இன்றைக்கு எல்லா தேவையும் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம், கடந்த ஆண்டுகளில், கடந்த காலங்களில் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும். இங்கேருந்து அங்கேனா நடந்து போகணும், சைக்கிளில் போகணும், மாட்டு வண்டிகளில் போகணும். இன்றைக்கி அப்படி அல்ல, மின்னல் வேக பயணங்கள். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தே போன வரலாறுகளை எல்லாம் கூட பேசுகிறார்கள். இன்றைக்குள்ள சூழல்களை யோசியுங்கள். ஹஜ்ஜு அப்படின்னா மாதக்கணக்கில் கப்பல் பயணங்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அப்படி அல்ல, எல்லாம் குறுகி இருக்கிறது. நம்மெல்லாம் போய் கார் கதவை திறக்க தேவையில்லை, பட்டன் அமுத்துனா நம்ம வரும்போது அதான் திறந்துக்குது. படிக்கட்டாக ஏற தேவையில்லை. இன்றைக்கி லிஃப்ட் என்று சொல்லுகிறார்கள், எஸ்கலேட்டர் என்று சொல்லுகிறார்கள். வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் எல்லாம் அம்மிக்கல், ஆட்டுக்கல், மியூசியத்துக்கு போயிடுச்சு. இலகுவான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை எல்லாம் மாறி இருக்கிறது. ஆனால் எல்லாம் உலகத்தின் தேவைகளும் நிறைவு பெற்ற பிறகும் ஏன் மனிதர்களுடைய உள்ளங்களில் நிம்மதி மட்டும் வரலை? கடந்த கால நிம்மதி இல்லைன்றாங்க. அன்னைக்கு இருந்தவங்க இருந்த சந்தோஷத்தில் இன்றைக்கு இல்லை, மக்கள் இல்லை. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த நிம்மதியான நிலை இன்றைக்கு உணரப்படவில்லை. எல்லா வசதிகள் இருந்தும் ஏன், உலகத்தினுடைய சொகுசுகள் அத்தனையும் இருந்தும் ஏன் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை? காரணம், அந்த நிம்மதியை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். என்னை நினைப்பதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று சொல்லுகின்றான். அதை நோக்கி இன்றைக்கு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது.
அந்த நிம்மதியை தேடி உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த அல்லாஹுடைய தொடர்பு இருக்க வேண்டும். தொடர்பில் அல்லாஹ் நிம்மதி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் அல்லாஹு தாலா வாழ்க்கையில் சோதனைகளை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை வழங்கத்தான் செய்கிறான். ஆனால் அவன் தொடர்பிலே இருந்தால் என்ன நடக்கும்னா, அந்த சோதனை அவன் தான் கொடுத்து அவனே லேசாக்கிடுவான். தொடர்பிலே இல்லை என்று சொன்னால் அந்த சோதனைகள் அது நீக்கப்படுவதில்லை. இதுதான் வித்தியாசம். நல்லவர்களுக்கும் சோதனை வரும், பொல்லாதவர்களுக்கும் சோதனை வரும். என்ன வித்தியாசம்? கொடுத்த அவனே அதை நீக்குவான். உதாரணத்திற்கு ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே அகப்பட்டிருக்கிறார்கள். மீன் அவர்களை எடுத்துக்கொண்டு கடலில் சுதிக்கிட்டு இருக்கு. சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் அநியாயம் செஞ்சிட்டேன் என்று அவர்கள் அந்த தஸ்பீகை ஓதுகிறார்கள். வணக்கத்திற்கு தகுதியான உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் ஒரு அநியாயம் செய்து விட்டேன் என்று அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள். மலக்குகள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். இது தெரிஞ்ச ஒரு குரல். ஆனால் பூமியில் எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. கடல் ஆழத்துக்குள்ளிருந்து இப்போது வருகிறது. இது எப்போதும் பரிச்சயப்பட்ட குரல். அல்லாஹுவின் தர்பாருக்கு இந்த குரல் வந்து கொண்டே தான் இருக்கும். எப்போதும் அல்லாஹுவினுடைய தஸ்பீகுகளில் இருப்பார், சிந்தனையோடு தான் இருப்பார். இப்போ ஒரு எங்கேயோ இருந்து சத்தம் வருதுன்னு பேசிக்கொண்டார்கள். அப்படி சொன்ன உடனே அல்லாஹு தாலா அந்த மீனை அப்படியே கரைக்கு வர வைக்கிறான். அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுகிறான். சுரக்கொடிகள் அங்கே முளைத்தது. அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்தது என்றெல்லாம் அந்த சோதனை யா அல்லாஹ் இப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் உடனே அதை காப்பாற்றுகிறான். இப்போ நல்லவங்களுக்கு சோதனை வருது, உடனடியாக பதில் கிடைக்கிறது. ஃபிரௌனும் இப்படித்தான் கடலில் மூழ்கும் போது, ஃபிரௌனும் கடல் இழுத்துட்டு போகும்போது அவனும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான். அல்லாஹ் என்ன சொன்னான்? அது வரைக்கும் அல்லாஹ் அல்லான்னு சொன்னவன். ஆனால் ரப்புக்கும் அல்லா, நான் தான் பெரிய ரப்பு, நான் தான் பெரிய கடவுள்னு சொன்ன ஃபிரௌனு என் காலுக்கு கீழே தான், என் உத்தரவில் தான் இந்த நதி போய்கிட்டு இருக்கு, உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொன்னாள். அவருடைய சிந்தனை எப்படி? 400 வருட ஆட்சிக்கு பிறகு எல்லாமே தான் தன் காரணத்தினால தான் சூரியனே உதிக்குதுன்னு நினச்சிட்டாரு. காற்று வீசுறது தன்னால், கடல் அலைய வர்றதும் அந்த நைல் நதி ஓடுறதும் எல்லாம் தன்னால் நினச்சிக்கிட்டாரு. அந்த நதிக்கு பக்கத்தில் வருகிற போது அது ரெண்டாக பிளந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து போகிறாரு. ஃபிரௌன் சொன்னால், இது எனக்காண்டி தான்ப்பா பிளந்துருக்கு, நீங்கள் இறங்குங்க எல்லாம் என்று சொல்லி ஃபிரௌன் இறங்கினான். அந்த கடல் அவனை அப்படியே அழைத்தது, அடித்து கொண்டு போகிறது. அப்போது தான் ஃபிரௌனுக்கு உணர்ச்சி வருகிறது. சொன்னான், ஆமன்து, நான் ஈமான் கொண்டு விட்டேன். பனு இஸ்ரவேலர்கள் யாரை இறைவன் என்று சொல்லுகிறார்களோ அவன் தான் உண்மையான இறைவன், நான் கிடையாது, நான் ஈமான் கொண்டுட்டேன் என்று அந்த மனிதன் ஈமானை சத்தமாய் சொல்லி அழைத்த போது, அல்லாஹ்வுடைய அழைப்பு தானே இதுவும், உடனடியாக பதில் வரணும்ல. ஆனால் அல்லாஹ்ட்ட என்ன வந்துச்சுன்னா, ஆள் ஆன இப்போ தான் நேரம் வந்துச்சா, வக்கத அசைத்த மின் கபலு, இதற்கு முன்பு நீ பாவம் செய்து கொண்டிருந்தாயே, வகுன்த மினல் முஃப்ஸிதீன், அழிச்சாட்டியம் செய்பவர்களில் ஒருவனாக நீ இருக்கவில்லையா? குர்ஆனில் வசனம் வருது. அப்போது மலக்குகளுடைய உதவி அவருக்கு வரலை, அல்லாஹ்வின் உதவி அவரை தொடவில்லை. உலகத்துக்கே ஒரு பெரிய அத்தாட்சியாய் அவன் உடலை அல்லாஹ் உலகத்தில் வச்சான். கடவுள்னு சொன்னாலும் மௌத்தா போய் உலகத்தில் எவ்வளோ நாள் வெளியே இருக்கிறான்னு பார்த்துக்குங்க. கடவுளுக்கு மரணம் கிடையாது என்பதை காட்டுவதற்காக வேண்டிய ஃபிரௌனின் உடல் காப்பாற்றப்பட்டு இன்று வரை இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும், ஒரு நபிக்கு ஏற்பட்ட சோதனை ஒரு தஸ்பீஹ் செஞ்ச உடனே உதவி வருது. ஃபிரௌனுக்கு வந்த சோதனை அவன் கடைசி நிமிடங்களில் கத்துகிறான், அலறுகிறான், அல்லாஹ்வின் உதவி வரவில்லை. இங்கே நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். எப்போதும் அல்லாஹ்வின் தொடர்பில் இருப்பவர்களுக்கு சோதனை வரும். அந்த சோதனையை அவன் தான் கொடுக்குறான், அவனே வேகமாக விளக்குகிறான். எப்போதும் தொடர்பில் இருக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் தொடர்பிலே நம்ம இருக்க பழக வேண்டும். அந்த நெருக்கத்திற்கு பெயர் தான் ஆன்மீகம் என்று சொல்வது. அந்த நெருக்கத்திற்கு பெயர் தான் இறை தொடர்பு என்று சொல்வது. அந்த நெருக்கத்திற்கு பெயர் தான் இறை அச்சம் என்று சொல்லுவது. அந்த இறை தொடர்பை வளர்த்து கொள்ளுகின்ற சூழல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ருகளை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் சிந்தனைகளை தொடர்ந்து நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் நல்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி.